பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. மகர ராசிக்காரர்கள் இது வரைக்கும் 5ல் இருந்த குரு 7.5 சனி பரிபூர்ணமாக விலகிடுச்சு. அதுக்கே நீங்கள் குதிப்பீங்க. ஆனால் சனி உங்களுக்கு எல்லாமே யோகக்காரன். சனி தான் உங்கள் ராசிநாதன். அதனால் ரொம்ப எல்லாம் அழட்டிக்க வேணாம், பிரமாதமாக இருக்கும். அஷ்டமத்தில் கேது இருக்கிறார். அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் வண்டியில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மகரம் வரும். தேகாரக்கத்தில் மகரத்துக்கு கழுத்திலிருந்து முதுகு, அந்த முதுகு ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேண்டுமா. அதற்குண்டான அந்த வண்டியில் கோணலாக உட்காந்துன்னு போகிறது, வண்டியில் பைக்கில் பள்ளத்தில் இறங்குறது அப்படியே லாக் ஆகிடுமா. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த ஸ்பீடு மட்டும் உங்கள் டிரைவர் போனாலும் கொஞ்சம் சொல்லிடணும். நீங்களே ஓட்டினாலும் எந்த குண்டு குழியிலலாம் மாட்டிக்காதீங்க. டக்குன்னு லாக் ஆகிட்டு அப்புறமா நீங்கள் கிசியோன்னு போய் பெரிய பாதிப்பு இருக்கும். என்னடா செல்வி சார் சொன்னார், ராஜேஷ் சார் இருக்கிற நிகழ்ச்சியில் சொன்னார்னு சொல்லிட்டு எங்களுக்கு கடிதம் எழுதுறதை விட்டுடுங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது வாகனம், நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நியூரோ ட்ரபிள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தேகாரோக்கியத்தில் கவனம், வழக்கு போன்ற விஷயத்தில் கவனம், சத்துருக்கள் விஷயத்தில் கவனம், தகராறு வேண்டாம். சனி 3ஆம் இடத்திலிருந்து விசேஷமான பலனை கடந்த அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு கொடுப்பார். அதே சமயம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும், சுபகாரியங்கள் ஏற்படும். அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், குடும்பத்தில் புத்திர சந்தானம் நடக்கும், குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். இப்போ பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும், பிள்ளைகள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும், பிள்ளைகளுக்கு மறுமண அமைப்பு கூட ஏற்படும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தாலும் உங்களால் எல்லாமே நல்லது நடக்கும். இதுதான் மகரத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. அது சனி 70% உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் குரு பார்வை இருக்கிறதுனால தொழிலே இல்லாத மகர ராசிக்காரர்கள், நீ உருப்படவே மாட்ட, நீ எதுலையுமே லாய்க்கு கிடையாதுன்னு பெற்றோர்கள், பெரியோர்கள், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு உங்களை நிந்தித்தவர்கள்லாம் உங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அளவுக்கு தொழில் ஏற்படும், உத்தியோகம் ஏற்படும், வியாபாரம் ஏற்படும். படிப்பு தடை இருக்கும். இந்த காலேஜ் படிச்சிருப்பீங்க, அதை விட்டுருப்பீங்க, அதை போய் படிப்பீங்க, அதெல்லாம் மாறி டக்குன்னு படிப்பெல்லாம் அரியஸ் எல்லாம் முடிச்சிருவீங்க, டிகிரி வாங்கிடுவீங்க, பெரிய தொழிலதிபர்கள் ஆகிடுவீங்க. அடிமை தொழிலில் சாதாரண 15,000, 10,000, 20,000 ரூபாய்க்குள்ளே இருந்தவங்க திடீர்னு 2 லட்சம் 3 லட்சம் சுய தொழில் பண்ணுவீங்க. மீடியாவில் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. திடீர்னு நடிப்பு தொழிலில் பெரிய ஆகிடுங்க. நிறைய அவார்டு வாங்கக்கூடியவங்கள்லாம் மகர ராசிக்காரர்களாக இருப்பார்கள். 12ஆம் இடத்தில் குரு பார்ப்பதனால் நிறைய சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் கொடுத்த வாக்கு குடும்பத்திலையும் காப்பாற்றப்படும், வெளியிடத்திலையும் காப்பாற்றப்படும். ஆனால் திருவெண்காடு புதஸ்தலம் உங்களுக்கு தேகாரோக்கியத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். 3 குளத்தில் கைகால் கழுவிட்டு கோயிலில் 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு 17 பிரசாதம், ஒரே பிரசாதம், 17 பிரசாதம் தேடிங்கன்னா கிடைக்காது. ஒரே பிரசாதம் லட்டுவாக இருந்தால் 17 பிரசாதம் வாங்கி அந்த எண்ணிக்கையில் தானம் கொடுத்துட்டு அந்த கோயிலுக்கு எந்த ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செல்ல திருவெண்காடு புதஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. கும்பத்துக்கு இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5. ஆனால் ஜென்ம சனி விலகிட்டார். திருக்கணிதத்தின்படி வாக்கியப்படி உடனே மெயில் போடாதீங்க. திருக்கணிதத்தின்படி தான் விலகியிருக்காரு. வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஆகாது. அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு 5ல் வரக்கூடிய குரு பூர்வ புண்ணியத்தில் குரு வரார். 5 என்பது விசேஷம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். குரு பார்த்தால் வேற என்ன வேணும்ன்றது தான் ஜோதிடம். எல்லாருக்கும் குழந்தைக்கே தெரியும். அதனால் கும்பத்துக்கு எல்லாமே இருந்தாலும் மனம் பிரச்சனை வரும். ஏன் வரும்னா ராகு இருந்ததுனால நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கும்பத்துக்கு தொந்தரவு வரும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக பார்த்துக்கணும். வயிறில் சிறிய உபத்திரம் கூட பெரிதாகும். அதே சமயம் 5ல் இருக்கக்கூடிய குருவால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் இல்லாமல் பிள்ளைகள் திடீர்னு மூட் அவுட் ஆவாங்க. அதனால் பிள்ளைகளுக்கு தட்டி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ராசியில் எது வரும்னா கும்பம் வரும். அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால்
கும்பராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய தோஷம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுக்கு உண்டான பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். வலிமை மிக்க விதியை வெல்வதற்கு 75வது பாடல் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களை காப்பாற்றக்கூடிய பரிகாரம். அதே சமயம் 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தடைகள் தவிடுபடியாக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் லாபம் ஏற்படும், முதலீடுகள் வரும், பணத்தட்டுப்பாடு தீரும். கும்பராசி பெண்கள் அதிக யோகத்துடன் அதிக அனுகூலத்துடன் இருப்பார். அதே சமயம் 7ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி யார் என்றால் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய ஆலோசனை கூடாது. குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதுங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு சொன்னீங்க, ஐயோ அதோட பிரச்சனை என் வீட்டில் இருக்குது பார்த்தாயேன்னு சொல்லிட்டு எகிரி குச்சி ஓடிடும். சாதாரணமாக சொன்னீங்க கூட கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வச்சு உங்களுக்கு பெரிய கெட்ட பேர் வந்துடும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அதி அற்புதமான கோயில், எப்பொழுதுமே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டெம்பிள் திங்களூர் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் சந்திரனுடைய கோயில். இந்த சந்திரனுடைய கோயில் வாழ்க்கையை மாற்றும், சத்ருவை நீக்கும், மன நிம்மதி ஏற்படும். பழைய கடன்கள் பழைய பிரச்சனைகள் எல்லாமே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கூட இருப்பவர்கள் சொல்லுவதை கேட்டு ஏமாறாதீர்கள். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது முக்கியம். பிள்ளைகளுடன் அனுசரித்து போகிறதும் பிள்ளைகள் பயணங்கள் சமயத்தில் கவனமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்வதும் அதீதமான நன்மை. ஓகே ஓகே. குண்டடி பட்டாலும் சாக மாட்டாங்கிறாங்க கும்பலகரத்துக்கு. அதாவது அற்ப கல்விங்கிறாங்க. அதாவது அற்ப கல்வியா இருக்கும், ஆனா ஃபைனல் பெரிய லெவல். ஆமா ஆமா ஆமா. அது சனி இல்லைன்னா ஆமா, சொல் புத்தி கேளான்ங்கிறாங்க. அது கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ செய்வாங்க. நிறைய நல்ல நண்பர்களை இழந்துருவாங்க, இழந்துடுறாங்க. அதுதான் அவங்க கிட்ட பிரச்சனை. எடுத்தேன் கவுழ்த்தேன்னு இருக்கு. அதாவது அவங்களுக்கு யாராவது வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விசாரிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. ஓ அப்படி இருக்கலாமோன்னு நம்புவாங்க. அதனால தான் அவங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லானவங்க. ஆமா ஆமா, பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நிறைய ஃபீல்டில் இருப்பாங்க. நிறைய வந்து கவர்மெண்ட் அரசு கௌரவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கும்பம். ஆமா ஆமா, அந்த அரசு. ஏன்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமைப்பை பெற்றவர், சூரியனுடைய பார்வையில் டைரக்டாக இருப்பாங்க. அதனால 7க்குரியவரனுடைய பார்வை வந்து சூரியன். அந்த ராசியை இருக்கக்கூடியவங்க நிறைய அரசியல்வாதிகள், அரசு பணியுடன் இருப்பவர்கள், அரசாங்க தொடர்பில் இருப்பவர்கள், இவர்களெல்லாம் கும்பராசிக்கு வருவார்கள். அதே போல் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பார்கள். எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த புத்தியில் வந்து சதய நட்சத்திரம் உள்ள இருக்கு. அதனால ராகு நட்சத்திரம் இருக்கனால திடீர்னு ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் ரோஷப்படுவார்கள். சதயக்காரர்களே இல்லை, கும்பராசிக்காரர்களே. அதனால கொஞ்சம் இவங்களுக்கு வந்து அந்த நட்பு விஷயத்துல கொஞ்சம் எது சொன்னாலும் நம்பாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஈஸியா சம்பாதிப்பார்கள், எல்லாத்துலேயும் சம்பாதிப்பார்கள். அதே சமயம் தேவையில்லாதவர்கள் இவங்க கூட நல்ல கோல் மூட்டிட்டு அவன் விலகிடுவான். நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு விட்டு போயிடுவாங்க. அப்புறமா இவங்களுக்கு அந்த கௌரவம் இருக்கும். போய் பேசணுமா, நான் போய் இது பண்ணணுமா, அவனே வந்து பேசக்கூடாதா, இல்லை அவளே வந்து பேசக்கூடாதான்னு அது அப்படியே விரிசல் ஆயிடும். கடைசி காலத்துல தான் உட்காந்து யோசிப்பார்கள். இதுதான் அதனுடைய அமைப்பு. நல்லா இருக்கு. மீனம் குருவுடைய அதிபதியான ராசி. உங்களுக்கு குரு தான் ரூலர். உங்க வீட்டுக்கு விருந்தினராக தான் சனி வந்திருக்கிறார். ஜன்ம சனி புலம்பக்கூடிய ராசியில் எது வருதுன்னா மீனம். ஜன்ம சனி கிடையாது, என் வீட்டுக்கு விருந்தினராக வந்திருக்கிறாருன்ற அப்படிதான் கணக்கில் போடணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியில் வரக்கூடியவர்கள் மீன ராசிக்காரர்கள். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. இப்போன்னு இல்லை, எல்லா காலத்திலும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ராசியில். ஏன்னா சனி நட்சத்திரம் இருக்கக்கூடியது மீன ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள். கடகத்தில் பூசம் இருக்கும், விருச்சகத்தில் அனுஷம் இருக்கும். அதே போல சனி உச்சமாகக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்றால் துலா ராசிக்காரர்கள். இந்த 4 ராசிக்காரங்களும் வாழ்க்கை முழுவதும் பிறந்ததுலேருந்து 5 வயசுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா கோயில் வேணாம், குளம் வேணாம், யாருடைய ஆசீர்வாதம் வேணாம், வேர்வை வர வர உங்களுக்கு சனி உங்களை காப்பாற்றுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதம். குரு உங்களுக்கு அதிபதி, குரு உங்களுடைய ராசிநாதன். 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும், கேந்திராதிபதி தோஷம் இருந்தாலும் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடன் 1 வயது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, 1 வயது இளையவர்களாக இருந்தாலும் சரி, இரத்தபந்த உறவுகளுடைய தேகாரக்கும் இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மீனத்துக்கு
மிக மிக முக்கியம். அந்த ஒரு விஷயத்துல தான் கவனம். ரத்த சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரங்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் சரியாக இருக்கிறதா என்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமான ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் வருவார்கள். சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் ஆடுதுறையில் இருக்குது. இந்த சூரியனார் கோயில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் அனுகூலத்தையும் சத்ரு நாசத்தையும் கடன் நாசத்தையும் பணத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசி மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் 4ஆம் இடத்திலிருந்து. அதனால தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நிம்மதி பெறும். தூக்கம் வரலையேன்றதெல்லாம் கவலை போயிடும். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு நம்பிக்கை ஏற்படும். லீகல் கேஸில் இருந்தெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். காம்ப்ரமைஸ் அதிகமாக போடக்கூடிய ராசியில் மீனராசிக்காரர்கள் 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி இல்லைனா 1 மாதம் 2 மாதம் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஜம்முன்னு இளமையோடு மாறக்கூடிய ராசியில் மீனம் வரும். அடுத்தது தொழில் கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே மாறும். புது தொழில் அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் கிடைக்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களை முதலாளி கண்டுக்காமல் இருந்திருப்பாரு. ரொம்ப நாளாக குடும்பத்தோடு சேர முடியலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஜென்ம சனியில் குரு பார்வையால் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தது தெய்வ பணிகள் அதிகமாக செய்வீங்க. கோயில் திருப்பணிகள் செய்வீங்க. ஒன்றும் பணம் கொடுப்பீங்க, இல்லை உடல் உழைப்பை கொடுப்பீங்க. கோயில் கோயிலாக சுற்றுவீங்க. மலை கோயிலுக்கு போவீங்க, காசிக்கு போவீங்க, இமாலயாவுக்கு போவீங்க. அது என் பாபாவை பார்க்குறீங்களோ இல்லையோ, ஏதாவது ஒரு யாத்திரை பார்க்குறதுக்கு தைரியமாக ஃப்ளைட்டை ஏறுவீங்க, ட்ரெயினை ஏறுவீங்க. நிறைய பேரோட அதிகமாக ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ராசியில் மீனம் வரும். விடுபட்ட பண விஷயங்கள்லாம் பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்யலாம். ஆனால் ஹெல்த்து மட்டும் நல்லா பார்த்துக்கணும். வண்டியில் கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் ஜென்ம சனினால் வாகனத்தில் வித்தைகள் காட்டுறது, செல்ஃபோனை பேசிக்கின்னு ஓட்டுறது, யாருக்கிட்டையாவது தகராறு பண்ணிக்கின்னு ஓட்டுறது, பொண்டாட்டியை திட்டிக்கின்னு ஓட்டுறது, இதெல்லாம் வச்சிங்கன்னா பெரிய வம்பு விலை கொடுத்து ஓடணும். நீங்களே போய் கல்லில் இடிப்பீங்க, நீங்களே போய் ஏதாவது வண்டியில் இடிப்பீங்க, நீங்களே போய் மரத்தை இடிப்பீங்க. உங்களை வந்து எவனும் இடிக்க மாட்டான். நீங்கள் இடித்து எவனுக்காவது ஆனால் தான் உண்டு. அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால், 12இல் ஏற்கனவே ராகு இருப்பதனால் சுபவிரிய பிராப்தம்லாம் ஏற்படும். தனுசுவும் மீனமும் வெளிநாட்டில் வீடு வாங்குவது, வெளிநாட்டில் நிலம் வாங்குவது, வெளிநாட்டில் முதலீடு செய்வதெல்லாம் இந்த குரு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு. மிதனத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படுவது விசேஷமான அமைப்பு. எனவே மீன ராசிக்காரர்களுக்கு பண வரவு நிச்சயமாக இருக்கும். முதலீடுகள் நிச்சயமாக இருக்கும். வீடு கட்ட பிராப்தம் இல்லை, இந்த பிராப்தம் இல்லை, வயசு 40 ஆயிடுச்சு, ஒரு இடம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்த மீன ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சமும் சுபவிரிய பிராப்தமும், மீனம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லா விதமான லட்சுமி கடாட்சமும் நிச்சயமாக ஏற்படும். உடற்பயிற்சி நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது பண்ணிடுங்க. டெய்லி 7 நாளும் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 7 மணி நேரம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு வாரத்தில் எவ்வளோ மணி நேரம் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, 24 × 7. ஆனால் அதில் 7 மணி நேரம் ஒதுக்கி வைத்து வாரத்துக்கு 7 மணி நேரம். அதனால் ஒரே நாளில் செஞ்சுட்டு பெட்டில் படுத்துட்டு என் உயிரை வாங்காதீங்க. இதை மட்டும் பண்ணுவது மிக மிக விசேஷமான அமைப்பை கண்டிப்பாக புதனின் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக மீனத்திற்கு வலிமையும் சந்தோஷத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் கொடுப்பார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.